அங்கே வாங்க எனக்கு ஒரு சிம்பிளான காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தோசைக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். கிரேவி சிம்பிள் கிரேவி. இது வந்து 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீரகம் பொரிஞ்சோனே பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தலை போட்டு தாளிச்சு விட்டு பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க. அது கூட மஞ்சள் தூள் கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டு வணக்கியாச்சு. நான் இதில் வணக்கின உடனே ஒரு 4 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கேன். நல்லா வணங்கினோடனே இந்த தக்காளி எடுத்து ஊற்றிக்கோங்க. தக்காளி நல்லா கலரி வச்சுக்கோங்க. இந்த தோசைக்குனால நான் தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிக்கணும். தக்காளி இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சிம்பிள் தான். வெறும் எண்ணெய் ஊற்றி சீரகம் பொரிஞ்சோனே பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தலை பெரிய வெங்காயம் 1 கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா வணக்கணுன்னே 4 தக்காளி எடுத்து அரைச்சி ஊற்றிருக்கேன். இது நல்லா சுண்டனோடனே நம்ம காளான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி எப்படி போடுறது காமிக்கிறேன். நல்லா சுண்டுட்டுங்க. 5 நிமிஷம் சுண்டுட்டு இது கூட மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணி இதை ஊற்றியாச்சு. இது நல்லா சுண்டுட்டு பச்சை மிளகா காரமே போதும். இது நல்லா சுண்டி வந்தோடனே நம்ம காளான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போட்டலாம். நல்லா இருக்குது இந்த காளான் கிரேவி. தோசைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. தோசை ஊத்தாப்பா இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சிம்பிள் தான். வெரி ஈஸி. ஒரு 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சலாம். காளான் இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சலாம். ஆல்ரெடி இது உப்பு தேவையான உப்பு போட்டு இது நல்லா ஒரு சுண்டி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம காளான் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அங்கே க்ளீன் பண்ணியாச்சு. கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இது நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் ஆல்ரெடி ஆயிடுச்சு. 1 நிமிஷம் கட் பண்ணுற அளவுக்கு கொதிச்சா போதும். இந்த கிரேவிக்கு வந்து தோசைக்கு ஊத்தாப்பத்துக்குனால நான் வந்து பொடிசு கட் பண்ணிட்டேன். சப்பாத்திக்கு இது 4 கட் பண்ணால் போதும் மஷ்ரூமா. ஆனால் இது வந்து தோசைக்குனால நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்லுவேன் பாருங்க. ஃபுல்லாக பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கிரேவி 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துச்சு. நான் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். வந்து மஷ்ரூம் ஃபுல்லாக போட்டலாம். இந்த கிரேவி ஊத்தாப்போ சப்பாத்தி நல்லா இருக்குது. வேறு மசாலா கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் போடல. வெறும் சீரகம் பச்சை மிளகா கொத்தமல்லி தலை கொத்தமல்லி பொடி மஞ்சள் தூள். அதனால இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி ரைஸ் கூட நல்லா இருக்கும். சப்பாத்தி இந்த மாதிரி பண்ணி பாருங்க. டொமேட்டோ நிறைய போட்டுருக்கேன். 4 டொமேட்டோ அரைச்சி போட்டுருக்கேன். இது அவ்வளோ பொடிசாக கட் பண்ணனால ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு கட்டு போட்டு ஒரு ஆவி ஒரு நிமிஷத்துலேயே வெந்துடும். பொடிசாக கட் பண்ணனால இது நல்லா எப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட்டு போட்டு மூடி வச்சோம்னா 1 நிமிஷம் அப்படியே இருக்கும். பாருங்கள் 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஜூஸியாக இருக்குது. நல்லா ஊத்தாப்பத்துக்கும் தோசைக்கு ஊற்றி இந்த கிரேவி சாப்பிட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே பாய். சிம்பிளான கிரேவி ஒரு 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஊத்தாப்பம் ரெடி. ஊத்தாப்பம் ரெடி. ஆல்ரெடி மஷ்ரூம் கிரேவியும் ரெடி. ஊத்தாப்பம் மஷ்ரூம் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.